ஸோ இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாடு பட்ஜெட் 2025 அப்புறம் எக்கனாமிக் சர்வே சரிங்களா. ஸோ எக்கனாமிக் சர்வே 2024. ஸோ இது ரெண்டு தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. தமிழ்நாடு பட்ஜெட் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2024க்கான ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 3.26% இருக்குது. ஸோ இது வந்து ரிவைஸ்ட் பண்ணதுலேருந்து நமக்கு வந்து ஆல்ரெடி ப்ரொஜெக்ட் பண்ணது 3.44%. ஸோ இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக ஃபைனலாக வந்தது 3.26% வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் இருக்குது. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் பாரோவிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த கடன் வந்து இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓவரால் கடன் வந்து 9,29,959 crore சரிங்களா. ஸோ ஓவரால் 9.29 lakh crore 9.29 lakh crore வந்து கடன் வாங்கியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில். ஸோ இந்த ஓவரால் இந்த அவுட்ஸ்டாண்டிங் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் பட்ஜெட் பாரோவிங் டோட்டல் சைஸ் ஆஃப் பட்ஜெட். ஸோ இதோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரெசிப்ட் ஸோ வரவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3,32,330 crore சரிங்களா. ஸோ இப்போ 3.32 lakh crore வந்து நமக்கு ரெசிப்ட்டு. இதில் நமக்கு செலவு வந்து டிஸ்பர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4.39 lakh crore. ஸோ 4.39 lakh crore. ஸோ செலவு நமக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ரூபா வந்து எப்படி நமக்கு வந்து வருமானம் வருது, ஸோ அந்த ஒரு ரூபாவில் எங்கெங்கே இருந்தாலும் நமக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதிகமாக வரக்கூடியது நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஒன் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய SOTRல தான் நமக்கு வந்து அதிகமான வருமானம் வருது 45.6%. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பப்ளிக் டெப்ட் கடன் மூலமாக, ஸோ கடன் வாங்குறது மூலமாக நமக்கு 31.4% வந்து நமக்கு வருமானம் கிடைக்கிது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் அண்ட் சென்ட்ரல் டேக்ஸஸ் சரிங்களா. ஸோ ஜிஎஸ்டி அந்த மாதிரி நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ்லேருந்து நமக்கு ஷேர் வரக்கூடியது 12% சரிங்களா. ஸோ இது வந்து அந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு ஃபஸ்ட்டு 3 இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாமே தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட்டு அதிகமாக வரக்கூடியது ஸ்டேட் ஒன் டேக்ஸ் ரெவன்யூ, ரெண்டாவது வந்து பப்ளிக் டெப்ட், மூணாவது யூனியன் சென்ட்ரல் டாக்ஸஸ் ஷேர் சென்ட்ரல் டாக்ஸஸ் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நமக்கு வருமானம் வரக்கூடியது. ரெவன்யூ ரெசிப்ட் சரிங்களா. ஸோ ரெசிப்டில் ரெவன்யூ ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா 3.31 lakh crore rupees சரிங்களா. ஸோ 75.3% ஆஃப் ரெவன்யூ கம்ஸ் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் ஒன் டேக்ஸ் சோர்சஸ் சரிங்களா. ஸோ SOTRலேருந்து நமக்கு வந்து 75.3% வந்து நமக்கு வருது. 24.7% சென்ட்ரல் டாக்ஸஸ் வந்து கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வரக்கூடியது சரிங்களா. ஸோ ஸ்டேட்ஸ் ஒன் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 75.3%ங்கிறது நமக்கு வந்து எவ்வளோங்க 2,20,895 crore சரிங்களா. ஸோ 2.2 lakh crore. ஸோ மீதி இருக்கக்கூடிய இது வந்து ஸ்டேட்ஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூ, ஸ்டேட்ஸ் ஒன் நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லக்கூடியது 28,818 crore rupees. ஸோ கிராண்ட்ஸ் அண்ட் எயிட் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட் கிட்ட வரக்கூடியது 23,834 crore. ஷேர் அண்ட் சென்ட்ரல் டாக்ஸஸ் 58,022 crore rupees சரிங்களா. இப்போ 1 rupees நமக்கு எப்படி மொபிலைஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த 1 rupee வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் இந்த கிராஃபில் எதுக்குன்னா சப்சிடி அண்ட் கிராண்ட்ஸ் சரிங்களா. சப்சிடி அண்ட் கிராண்ட்ஸுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 18.6% சேலரிஸ் சரிங்களா. ஸோ இதை வந்து செகண்ட். தேர்டு 18க்கு அப்புறம் வந்தோம்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், ஸோ 14.5% இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு செலவாகக்கூடியது அதிகமாகக்கூடியது ஃபஸ்ட்டு சப்சிடி அண்ட் கிராண்ட்ஸுக்கு, ரெண்டாவது சேலரிஸு, மூணாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு தான் நமக்கு வந்து அதிகமாக செலவாகிறது. ஸோ இப்போ ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ சொன்னோம். ஸோ அந்த ஓன் டேக்ஸ் ரெவன்யூவில் இதில் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 74.2% வந்து நமக்கு கமர்ஷியல் டேக்ஸஸ்லேருந்து நமக்கு வந்து வருது. 74.2% கமர்ஷியல் டேக்ஸஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.8% வந்து ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதுல நமக்கு வருது. ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லேருந்து அதுலேருந்து நமக்கு வந்து அதிகமாக வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5.9% வந்து ஸ்டேட் எக்ஸைஸ். ஸோ எக்ஸைஸ் டியூட்டி அப்படிங்கிறது எதுக்கு போடுவாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல போடுவாங்க. ஸோ அந்த எக்ஸைஸ் வந்து நமக்கு 3வது இடத்துல இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ இந்த 3 ஆர்டர் நம்ம வச்சுக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூவில் அதிகமாக ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடியது கமர்ஷியல் டேக்ஸு, செகண்ட் வந்து ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், தேர்டு ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி தான் நமக்கு வந்து அதிகமாக வருது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து டாப் 3 ரெவன்யூ சோர்ஸாக இருக்குது. பாருங்கள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 4.39 lakh crore
சரிங்களா. ஸோ அதில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 3.73 lakh crore. ஸோ அதில் அதிகபட்சமாக எதுக்கு செலவு பண்ணுறோம்? சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட், அதுக்கப்புறம் சேலரிஸ், மூணாவது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு தான் நம்ம செலவு பண்ணுறோம். சரிங்களா. ஸோ அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 57,231 crore rupees. 57,231 crores. ஸோ இதில் வந்து அதிகமாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக பண்ணக்கூடியது ரோட்ஸு, செகண்டரி டிரான்ஸ்போர்ட்டு, மூணாவது வாட்டர் சப்ளை. சரிங்களா. ஸோ ரோடு, டிரான்ஸ்போர்ட், வாட்டர் சப்ளை இதுக்கு தான் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. ரெவன்யூ டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா 46,467 crore in 2024. ஸோ 2024 46,467 crore rupees வந்து நமக்கு ஆர்டி ரெவன்யூ டெஃபிசிட்டாக இருக்குது. ஸோ 2025 இது குறையும் சொல்லியிருக்காங்க. 41,635 crore rupees in 2025 நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவன்யூ டெஃபிசிட் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 3.26%. ஸோ 2025 இது ரவுண்டாக 3% வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த ஏரியா வந்து நமக்கு கொஸ்டின் ஏரியா ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த கிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெவன்யூ டெஃபிசிட் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியில் ரெவன்யூ டெஃபிசிட் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 2025 ரெவன்யூ டெஃபிசிட். ஸோ இது வந்து ஆர்டி ரெவன்யூ டெஃபிசிட். ஸோ இது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது 2021 இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் 2021 2.25% இருக்குது. 2022 1.51. சரிங்களா. ஸோ குறைஞ்சிருக்கு. 2023 அகைன் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு 1.66%. 2024 டிக்ரீஸ் ஆகியிருக்கு. சரிங்களா. 1.49%. அதுக்கப்புறம் 2025 டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ போன வருஷத்தை பார்க்குறப்ப இந்த வருஷத்தில் நமக்கு வந்து ஆர்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க, ரெடியூஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு ஸ்கீம்ஸுக்கு வந்து எவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் டெவலப்மெண்ட். ஸோ பார்த்தோம்னா டிரான்ஸ்லேஷன் ஆஃப் வான்புகழ் வள்ளுவம் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஸோ திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காக 133 lakh அலோகேட் பண்ணியிருக்காங்க. 45 வேர்ல்டு லாங்குவேஜஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணப்படும். வித்தின் நெக்ஸ்ட் 3 yearsல ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. சரிங்களா. ஸோ ஸ்ப்ரெட்டிங் தி ஃபேம் ஆஃப் வான்புகழ் வள்ளுவம் குளோபலி வித் 100 books டிரான்ஸ்லேட்டட் ஆனுவலி அண்ட் 500 books in 5 years. ஸோ தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன் தான் இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. சரிங்களா. ஸோ தமிழ்நாடு டெக்ஸ்ட் அண்ட் எஜுகேஷனல் சர்வீசஸ் கார்பரேஷன் வித் அதர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸோட சேர்ந்து டிரான்ஸ்லேட் பண்ண போகிறாங்க. 45 வேர்ல்டு லாங்குவேஜஸில் 133 lakh அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 crore rupees ஃபார் டிஜிட்டைசேஷன் ஆஃப் ஏன்சியன்ட் தமிழ் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ரேர் பப்ளிகேஷன். சரிங்களா. ஸோ அந்த பனை ஓலையில் இருக்கக்கூடியதை டிஜிட்டைஸ் பண்ணுறதுக்காக 2 crore rupees வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 10 crore ஃபார் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ் கிளாஸஸ் ஃபார் நான் ரெசிடென்ட் தமிழ்ஸ் வெல்ஃபேர் போர்ட். சரிங்களா. ஸோ என்ஆர்ஐயில் ஸோ என்ஆர்டி நான் ரெசிடென்ட் தமிழ்ஸுக்கு தமிழ் லாங்குவேஜ் அண்ட் ஃபோக் ஆர்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குற கிளாஸுக்காக 10 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆனுவல் வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட் காம்படிஷன் டு ஸ்ப்ரெட் கிளாசிக்கல் தமிழ் கல்ச்சர். சரிங்களா. ஸோ ஆனுவல் வேர்ல்டு தமிழ் ஒலிம்பியாட் வந்து காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அகரம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டு பி எஸ்டாப்ளிஷ்ட் அட் மதுரை வேர்ல்டு தமிழ் சங்கம் கேம்பஸ் டு எஜுகேட் அபவுட் கண்டினியூட்டி ஆஃப் தமிழ். சரிங்களா. ஸோ மதுரை வேர்ல்டு தமிழ் சங்கம் கேம்பஸ்குள்ள அகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மியூசியம் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரெவன்யூ டெஃபிசிட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட்டோடைய ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2021 3.56%, 2022 3.46. ஸோ ரெடியூஸ் ஆகிருக்கு. 2023 3.32. ஸோ அகைன் இங்கேயும் ரெடியூஸ் ஆகிருக்கு. 2024 3.26%. ஸோ ரெடியூஸ் ஆகிருக்கு. 2025 3%. ஸோ இங்கேயும் வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட் எஃப்டி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஸோ 2021 25 வரைக்குமே வந்து நமக்கு என்ன இருக்குங்க, டிக்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரிங்களா. ஸோ அது வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வைக்கலாம், டிக்ரீசிங் ட்ரெண்டில் தான் இருக்குது ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட்டு கல்ச்சர். ஸோ கொடுமணல் எக்ஸ்கவேஷன்ஸ் மியூசியம், அதாவது நொய்யல் மியூசியம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது டு பி எஸ்டாப்ளிஷ் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. 22 crore rupees ஒதுக்கப்பட்டிருக்கு அதுக்காக. அடுத்து பாண்டியா மேரிடைம் ட்ரேட் மியூசியம். ஸோ நாவாய் மியூசியம், பாண்டியா மேரிடைம் ட்ரேட் மியூசியம் நாவாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மியூசியம் வந்து ராமநாதபுரத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். 21 crore rupees வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. இது வந்து பாண்டியர்களை பற்றி சொல்லக்கூடியது, பாண்டியர்களுடைய கடல் வணிகம் பற்றி சொல்லக்கூடியது. பாண்டியா மேரிடைம் ட்ரேட் மியூசியம் நாவாய் மியூசியம். சரிங்களா. ஸோ நாவாய் என் போட்டா நேவி. ஸோ நாவாய் மியூசியம் ராமநாதபுரத்தில்
எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலி கல்ச்சுரல் கேலரி டு பி எஸ்டாப்ளிஷ்ட் அட் எக்மோர் மியூசியம். சென்னையில் இருக்கிற எக்மோர் மியூசியத்தில் ஐவிசி கேலரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இண்டஸ் வேலி கல்ச்சுரல் கேலரி டு கமமரேட் தி சென்டினரி ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் டிஸ்கவரி. சரிங்களா? ஸோ அதோட 102 ஒட்டி எக்மோர் மியூசியத்தில் இந்த கேலரி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 40 crore rupees ஃபார் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரல் கேலரி வித்தின் தி மியூசியம் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா? ஸோ இது மியூசியம் காம்ப்ளெக்ஸில் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரல் கேலரி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக 40 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி பிளான்ஸ் டு கண்டக்ட் டீப் சி எக்ஸ்கவேஷன்ஸ் அலாங் தி கோஸ்ட். சரிங்களா? ஸோ வந்து டீப் சி எக்ஸ்கவேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக 8 லொக்கேஷன்ஸில் எக்ஸ்கவேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லொக்கேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கீழடி, சிவகங்கை, பட்டணம் மருதூர், தூத்துக்குடி, கரிவலம், வந்தநல்லூர். ஸோ கரிவலம், வந்தநல்லூர் தென்காசி, கரிவலம், வந்தநல்லூர், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், மணிக்கொல்லை, கடலூர், ஆதிச்சனூர் கள்ளக்குறிச்சி, வெள்ளலூர் கோயம்புத்தூர், வெள்ளலூர் கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் தெலுங்குனூர் சேலம். ஸோ இந்த 8 பிளேஸில் எக்ஸிபிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆர்கியாலஜிக்கல் மியூசியத்துக்கு 43 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. நொய்யல் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் நாவாய் அப்படின்னு சொல்லக்கூடியது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் மியூசியம் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷன்ஸ் 8 பிளேசஸில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் 3 in அதர் ஸ்டேட். ஸோ அவுட் ஆஃப் தமிழ்நாட்டில் 3 பிளேசஸில் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது 50 அண்டு பிரான்ஸ் ஸ்டேச்சு கேலரி இன் எக்மோர் மியூசியம். ஸோ அதுக்காக 40 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. தான் ட்ரெடிஷ்னல் ஆர்கிடெக்சரல் கேலரி அப்படின்னு சொல்லக்கூடியது 50 அண்டு பிரான்ஸ் ஸ்டேச்சு கேலரி இன் எக்மோர் மியூசியம். அது வந்து கல்ச்சருக்காக ஒதுக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு வந்து ரூரல் டெவலப்மெண்ட்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துக்கு 3500 crore வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. 1 lakh ஹவுசஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காக 2025. அதுக்கப்புறம் முதல் வழி கிராம சாலை மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? ஸோ லென்த் ஆஃப் 6100 kilometers ஆஃப் ரூரல் ரோட்ஸ் வில் பி இம்ப்ரூவ்ட் அட் அ காஸ்ட் ஆஃப் 2200 crore. 6100 கிலோமீட்டர் ரோடுக்கு 2200 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டிசைடட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் நியூ ஹவுசஸ் இன் லைவ் ஆஃப் டிலிப்டேட்டட் ஹவுசஸ் built for marginalized sections of society in rural areas under various schemes period to 2001. சரிங்களா? ஸோ அதாவது 2001க்கு முன்னாடி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக கட்டப்பட்ட அந்த வீடுகளை புதுப்பிக்கிறதுக்காக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து இதுலேயும் ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். ஸோ இதுக்காக 4132 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓவர் லாஸ்ட் 4 years. சரிங்களா? ஸோ அதாவது ஓவர் லாஸ்ட் 4 yearsல இவ்வளோ ஃபண்டு வந்து செலவு பண்ணியிருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒதுக்கி. ஸோ கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்துக்காக. ஸோ இப்போ வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் 2000 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே 4 வருஷத்தில் ஸ்பெண்ட் பண்ணது 4132 crore rupees. ஸோ நெக்ஸ்ட் இந்த இயர் மட்டும் 2000 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். அதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட். ஸோ ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கனெக்டிங் ஆல் water distribution stations to ensure equitable distribution of water supply to all water distribution stations in Chennai city. ஸோ சென்னை கூடிய அந்த வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான் ரிங் மெயின் பைப்லைன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் வந்து தாம்பரம் கார்பரேஷனில் செட்டப் பண்ணப்படும். சரிங்களா? ஸோ ப்ராசஸிங் கெப்பாசிட்டி 1500 tons ஆஃப் நான் ரீசைக்கிளபிள் சாலிட் வேஸ்ட்டாக அது ப்ராசஸ் பண்ணும். அண்ட் ஜென்ரேட்டிங் 15 to 18 megawatt ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து அது மூலம் ஜென்ரேட் பண்ணப்படும். அடுத்து பயோ சிஎன்ஜி பிளான்ட்டு. ஸோ காம்போஸ்டிங் பிளான்ட், ஆட்டோமேட்டிக் மெட்டீரியல் recovery facility, 21 megawatt electricity generation from solid waste at Kodungayur dump yard at life cycle cost of 3050 crore rupees. சரிங்களா? ஸோ கொடுங்கையூர் டம்ப் சைட்டில் ஸோ இதெல்லாம் வந்து பயோசிஎன்ஜி பிளான்ட் இதெல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக 3450 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பேலன்ஸ்டு growth, அதாவது நியூ சிட்டி வில் பி டெவலப் நியர் சென்னை. ஸோ ரீஜனல் டிஸ்பாரிட்டியை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக சென்னை பக்கம் ஒரு நியூ சிட்டி வந்து டெவலப் பண்ணப்படும். அதுக்காக எவ்வளோனா கவரிங் 2000 acres. சரிங்களா? ஸோ phase 1 ஆஃப் குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து என்ன சொன்ன குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட். சரிங்களா? ஸோ கமெண்ட்ஸ் பை டிட்கோ தான் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நோடல் ஏஜென்சி டிட்கோ. ஸோ கிளைமேட் ரிசலியன்ட் ஸ்பாஞ்ச் பார்க்ஸ் இதுக்காக 88 கோடி 7 places இன் சென்னை மெட்ரோபாலிட்டன் ஏரியா. ஸோ 7 பிளேஸில் சென்னையில் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து முதல்வர் படைப்பகம் அப்படின்னு சொல்லக்கூடியது 150 crore rupeesல வந்து
எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் சரிங்களா. ஸோ சிஎம் ஸ்பேசஸ் இன் ஆல் கார்பரேஷன். ஸோ எல்லா கார்பரேஷன்ஸ்லையும் வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக 150 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு லைக் நாலேஜ் சென்டர் மாதிரி தான். ஸோ முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறது நாலேஜ் ஸ்டடி சென்டர் மாதிரி. ஸோ உமன் வெல்ஃபேர் பார்த்தீங்கன்னா 10,000 நியூ SHGs will be formed to include women from marginalized sections. ஸோ டார்கெட் ஆஃப் 37,000 crore பேங்க் லோன்ஸ் வந்து 2025க்கு டார்கெட் பண்ணியிருக்காங்க. 37,000 crore 10,000 நியூ SHGs will be formed. அதே மாதிரி தோழி ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் இன் 10 பிளேசஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும் சரிங்களா. ஸோ அதுக்காக 77 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. பெனிஃபிட்டிங் 800 women பெனிஃபிட் ஆகும். அடுத்து மந்த்லி ஸ்காலர்ஷிப் ஆஃப் 1,000 for third gender students. So pursuing higher education under புதுமை பெண் அண்ட் தமிழ் புதல்வன். ஸோ இதுக்கெல்லாம் படிக்கக்கூடிய உங்களுக்கு மந்த்லி 1,000 rupees ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கப்படும். அண்ட் ஆல்சோ ட்ரைனிங் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டு ஜாயின் ஹோம் கார்ட் ஃபோர்ஸ். ஹோம் கார்டில் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கும் ட்ரைனிங்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி ஃபஸ்ட்டு ஃபேஸில் 50 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன் சென்னை, தாம்பரம், ஆவடியில் சிட்டிஸில் ட்ரெயின் பண்ணி அவங்க எம்ப்ளாய் பண்ணப்படுவாங்க. ஸோ 50 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. நெக்ஸ்ட் வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ். வெல்ஃபேர் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ் சரிங்களா. ஸோ 25 அன்பு சோலை சென்டர்ஸ், அன்பு சோலை மையங்கள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்ட் இன் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் வித் அலோகேஷன் ஆஃப் 10 crore டு என்ஷூர் வெல்பீயிங் ஆஃப் சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக. ஸோ அன்பு சோலை சென்டர்ஸ் 10 crore 25 அன்பு சோலை சென்டர்ஸ்க்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். நெக்ஸ்ட் சைல்டு வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் டு இன்க்ளூட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் அர்பன். ஸோ அர்பனில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. கிளாஸ் 1 to 5 வரைக்கும் படிக்கக்கூடியவங்களுக்கு 3.14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதன் மூலம் பெனிஃபிட் அடைவார்கள். ஸோ இங்கே பாருங்கள், அசிஸ்டன்ஸ் டு சில்ட்ரன் who lost both of their parents. ஸோ 2 பேரண்ட்ஸ் இறந்துருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்காக உதவி கொடுக்கறதுக்காக ஸோ நிதி உதவிக்காக 120 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மந்த்லி 2,000 to 5,000 புவரஸ்ட் ஆஃப் த புவர் ஃபேமிலிஸுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து பேரில் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அந்த 18 வயசு வரைக்கும் மந்த்லி ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா so state government allocated funds from its exchequer to compensate for 2,152 crore due from center. ஸோ under the சமகர சிக்ஸஸ் சரிங்களா. ஸோ அதில் வந்து யூனியன் கவர்மெண்ட் ஃபண்டு ரிலீஸ் பண்ணாதனால இவங்களுடைய பட்ஜெட்லேருந்து 2,152 crore வந்து எடுத்து காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அடுத்து நான் முதல்வன் கல்லூரி கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் சரிங்களா. ஸோ 500 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் 388 பஞ்சாயத்து யூனியன்ஸில் கண்டக்ட் பண்ணப்படும். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. நான் முதல்வன் கல்லூரி கனவு இதுக்காக 50 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ கைடன்ஸ் ஆன் ஆல் இண்டியா ஸ்காலர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அடுத்து ஹையர் எஜுகேஷன் சொல்லி பார்த்தோம்னா 25 crore. ஸோ அலோகேட்டட் ஃபார் செட்டிங் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் ஃபண்டு சரிங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் ஃபண்டுக்காக 25 crore வந்து அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் சரிங்களா. ஸோ காலேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக 300 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை சயின்ஸ் சென்டர். ஸோ சென்னை சயின்ஸ் சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ 100 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க இன் கொலாபரேஷன் வித் சிங்கப்பூர் சயின்ஸ் சென்டர் சரிங்களா. ஸோ சிங்கப்பூர் சயின்ஸ் சென்டரோட இணைந்து சென்னை சயின்ஸ் சென்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக 100 crore rupees அலோகேட் பண்ணப்பட்டிருக்கு. 2 பேசிக் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிசர்ச் சென்டர் இன் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இன் கொலாபரேஷன் வித் IISc அண்ட் TIFR சரிங்களா. TIFங்கிறது டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஸோ அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்கக்கூடியது. அதுக்காக 100 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. 2 இடங்களில் சென்னை அண்டு கோயம்புத்தூர் 2 இடங்களில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் பேசிக் சயின்சஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ரிசர்ச் சென்டர். நெக்ஸ்ட்டு இயர்ன்டு லீவ் சரண்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இஎல் இது வந்து ரிஸ்டோர்ட் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அண்ட் டீச்சர்ஸ். இது வந்து அப் டு 15 days ஆஃப் லீவ் வரைக்கும் அவங்க வந்து அந்த கேஷ் பண்ணிக்க முடியும். இது வந்து இம்ப்ளிமெண்டட் ஃப்ரம் April 1, 2026 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும். நெக்ஸ்ட்டு மேக் அண்ணா யூனிவர்சிட்டி அமங் டாப் 10 institutions in the country and top 150 in global QS rankings within next 5 years. அதுக்காக 500 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியை டாப் 10 அண்டு டாப் 150 இன் குளோபல் ரேங்கிங்ஸில் கொண்டு வரதுக்காக 500 crore rupees ஒதுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் முதல்வன் ஸ்கீமில் 10 crore allocated for scholarships for first graduate and research studies at prestigious foreign universities. ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக
10 crore allocate பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் 2500 crore ஃபார் 1 lakh காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 2025க்காக ஒதுக்கியிருக்காங்க. எஜுகேஷனல் லோன் கொடுக்கறதுக்காக 2500 crore. அதுக்கப்புறம் இன்சென்டிவ் ஆஃப் rupees 50,000 will be provided to the youth who pass main examination and prepare for interview. இது என்ன எக்ஸாம் சொல்லல. ஸோ பிளாங்காக மெயின் எக்ஸாமினேஷன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு அவங்க வந்து 50,000 இன்சென்டிவாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் கரிக்குலம் வில் இன்க்ளூட் செஸ் டு நர்ச்சர் ஃபியூச்சர் சாம்பியன்ஸ் சரிங்களா. ஃபிசிக்கல் எஜுகேஷனில் செஸ்ஸும் இன்க்ளூட் பண்ணப்படும். 10 lakh இன்சென்டிவ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேல் அத்லெட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு who சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்கேல் மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் யாருக்கு ஏறி ஸ்கேல் பண்ணக்கூடிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கேல் பண்ணக்கூடிய அத்லெட்ஸுக்கு 10 lakh இன்சென்டிவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லேபர் வெல்ஃபேரில் பார்த்தோம்னா தமிழ்நாடு பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு, அதாவது இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த டெலிவரி ஒர்க்ஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கான ஒரு வெல்ஃபேர் போர்டு பிளாட்ஃபார்ம் பேஸ்ட் கிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டு அவங்களுக்கான இன்சூரன்ஸ் ஸ்கீமும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 20,000 சப்சிடி டு 2,000 இன்டர்நெட் பேஸ்ட் சர்வீஸ் ஒர்க்கர்ஸ் ஃபார் பர்ச்சேசிங் நியூ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஸ்கூட்டர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக 20,000 சப்சிடி கொடுக்கப்படும் 2,000 ஒர்க்கர்ஸுக்கு. அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் எபோவ் ஏஜ் ஆஃப் 40. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் 40 ஏஜுக்கு மேலே இருக்கவங்க ரிஜிஸ்டர்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வெல்ஃபேர் போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வந்து பண்ணிக்க முடியும். Health and family welfare. So HPV vaccinations provided to all girls aged 14 years to eradicate cervical cancer. Cervical cancer eradicate பண்ணுறதுக்காக HPV vaccinations to all girls aged 14 years மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு அது வேக்சினேஷன் கவர்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்கிரேடேஷன் ஆஃப் கவர்மெண்ட் அறிஞர் அண்ணா மெமோரியல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் 20 crore ருபீஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸில் தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு வந்து ஒதுக்கப்பட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டு 500 crore allocate பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030 implemented over next 5 years with allocation of 500 crore allocate பண்ணப்பட்டிருக்கு. அடுத்து செமிகண்டக்டர் ஃபேப்லெஸ் லேப் இன் சென்னையில் 100 crore ஒதுக்கியிருக்காங்க. இன் கொலாபரேஷன் வித் இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸோட எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். நெக்ஸ்ட் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க்ஸ் இன் சூலூர் அண்டு நியர் பல்லடம். சூலூர் அப்புறம் பல்லடம் பக்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் 100 acres. ஸோ 2 செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் பார்க்ஸு சூலூர் அப்புறம் பல்லடம் பக்கம். அடுத்து ஃபுட்வேர் பார்க்ஸ். ஸோ இது வந்து மேலூர் மதுரை அதுக்கப்புறம் கடலூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அடுத்து ஹோசூர் நாலேஜ் காரிடார் வில் பி டெவலப் சிமிலர் டு ஓஎம்ஆர் ஐடி காரிடார் இன் சென்னை. ஸோ ஓஎம்ஆர் ஐடி காரிடார் மாதிரி ஹோசூர் நாலேஜ் காரிடார் வந்து டெவலப் பண்ணப்படும். நெக்ஸ்ட் நியூ ஏர்போர்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ராமேஸ்வரம் ராமநாதபுரம் 2 டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா. அண்ட் ஆல்சோ ஸ்டேட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பீடிட்டிங் ஒர்க் ஆன் பரந்தூர் ஏர்போர்ட் நியர் சென்னை. ஸோ அதனுடைய ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பயோ சயின்ஸ் பார்க் நியர் சென்னை டு ஸ்ட்ரென்தன் தமிழ்நாடு's பொசிஷன் இன் எமர்ஜிங் ஃபீல்ட்ஸ் லைக் பயோ சிமிலர்ஸ் அண்ட் தெரபியூட்டிக்ஸ். ஸோ பயோ சயின்ஸ் பார்க்கு சென்னை பக்கம் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். நியூ டைடல் பார்க்கு ஓசூரில் 400 crore ஒதுக்கியிருக்காங்க. காமன் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ் ஃபார் எம்எஸ்எம்இஸ்க்காக 50 crore ருபீஸ். மினி டைடல் பார்க் அட் விருதுநகரில் ஒரு மினி டைடல் பார்க்கு. அப்புறம் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் சென்னை மெட்ரோ ரயில் இன் 4 routes சரிங்களா. ஸோ 4 routesல எக்ஸ்டென்ஷன் பண்ணப்படும் சென்னை மெட்ரோ ரயில். மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் டெர்மினல். ஸோ 100 crore கிண்டி அதுக்கப்புறம் வாசர்மேன்பேட்டில் நார்பேட்டையில் கொண்டு வரப்படும். டிட்கோ will establish Center of Excellence for Advanced Pump Motor Manufacturing and Center of Excellence for Foundry in கோயம்புத்தூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். தமிழ்நாடு மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2025 சரிங்களா. ஸோ பாலிசி இயர் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு மேரிடைம் டிரான்ஸ்போர்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2025. இண்டஸ்ட்ரியல் பார்க் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி இன் திருச்சியில் கொண்டு வரப்படும். இண்டஸ்ட்ரியல் பார்க் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரி திருச்சியில். அதே மாதிரி 9 நியூ
சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக 366 crore rupees ஒதுக்கியிருக்காங்க. சிட்கோங்கிறது எம்எஸ்எம்இக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சரிங்களா, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் காமன் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இஸ், அதாவது 50 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனிங்கிறது ஸ்பைசஸ், நாமக்கல், அப்புறம் பரமக்குடி எலக்ட்ரிக்கல் லைன் மெட்டீரியல்ஸு, தஞ்சாவூர் ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் சென்னை. இந்த இடங்கள்ல காமன் ஃபெசிலிட்டி சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம் எம்எஸ்எம்இஸ்க்காக. நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் ஆஃப் ஸ்டார்ட் அப் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக 10 crore ஸ்பேஸ் டெக் ஃபண்டு சரிங்களா. ஸ்பேஸ் டெக்கில் ஸ்டார்ட் அப்ஸ் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் டெக் ஃபண்டு 10 crore. ஸோ அதெல்லாம் முக்கியமான ஸ்பேஸ் டெக் ஃபண்டு 10 crore rupees ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதல்வர் படைப்பாங்க சிஎம் ஸ்பேசஸ் இன் 30 லொகேஷன்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு சரிங்களா. 30 இடங்களில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் 5 crore ஈச். ஸோ ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒவ்வொரு படைப்பகத்துக்கும் 5 crore வந்து ஒதுக்கப்படும். அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்காட் வில் எஸ்டாப்ளிஷ் வியான் ஏவிஜிசி எக்ஸ்ஆர் ஹப் இன் சென்னை அட் 50 crore rupeesல சரிங்களா. ஸோ இது எதுக்காகனா அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸு, கேமிங் அண்டு காமிக்ஸ் இண்டஸ்ட்ரி சரிங்களா. ஸோ இந்த சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ஹப் ஏவிஜிசி எக்ஸ்ஆர் ஹப் அப்படின்னு சொல்லக்கூடியது சென்னையில் 50 crore rupeesல எல்காட்டு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி எல்காட்டு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் டேட்டா சர்வர் சர்வீசஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க வித் 10 crore rupees டு ப்ரொவைட் டேட்டா சென்டர் vouchers of up to 5 lakh. So each for registered startups with ITNT and Startup Tamil Nadu. So ITNT Startup Tamil Nadu register பண்ணிக்கூடிய அந்த ஸ்டார்ட்அப்ஸ்க்கு டேட்டா சென்டர் வவுச்சர்ஸ் அப் டு 5 lakh வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக எல்காட்டு தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் டேட்டா சர்வீசஸ் ஸ்கீம் வந்து 10 crore rupeesல இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. வாட்டர் ரிசோர்ஸஸ் பார்த்தோம்னா காம்ப்ரிஹென்சிவ் வாட்டர் ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதுக்காக 2000 crore rupees ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் சென்னை வில் கெட் 6th ரிசர்வாயர் பிட்வீன் கேளம்பாக்கம் வந்து மாமல்லபுரத்துக்கு இடையில 6th ரிசர்வாயர் வந்து சென்னையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அண்ட் திஸ் ரிசர்வாயர் வில் பி லொக்கேட்டட் அலாங் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட் ECR அண்ட் ராஜீவ்காந்தி சாலை இன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதன் வழியாக போகும். எக்ஸ்ட்ரக்டட் அட் அ காஸ்ட் ஆஃப் 350 crore இன் கோவளம் சப்பேசின். ஸோ கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.7 million cubic feet. நெக்ஸ்ட் கிரீன் எனர்ஜி சைட் பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் ரினியூவபிள் எனர்ஜி பாலிசி வில் பி அனௌன்ஸ்ட். அதே மாதிரி 4000 megawatt hour பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன் 2025 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ 4000 megawatt hour பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ். கிளைமேட் சேஞ்சுன்னு பார்த்தோம்னா 6 பீச்சஸ் வந்து ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கப்படும். அதுக்காக எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்கியாங்கன்னா 24 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த 6 பீச்சஸ் வந்து திருவான்மையூர், பலவாக்கம், உத்தண்டி இன் சென்னை. ஸோ திருவான்மையூர், பலவாக்கம், உத்தண்டி 3 சென்னையில் 3, குலசேகரப்பட்டினம் இன் தூத்துக்குடி, அதுக்கப்புறம் கீழ்புதுப்பட்டு இன் விழுப்புரம், அதுக்கப்புறம் சாமியார்பேட்டை இன் கடலூர் சரிங்களா. ஸோ மொத்தம் இந்த 6 இடங்களில் ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்காக 24 crore rupees ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராப்டர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் 1 crore rupeesல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். ஸோ ராப்டர்ஸ் அப்படிங்கிறது பேர்ட்ஸ் ஆஃப் இறை ஆகக்கூடிய ஒரு பறவை. ஸோ ராப்டர்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்காக 1 crore rupees ஒதுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் டு நோட்டிஃபை தனுஷ்கோடி ஆஸ் கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சாங்சுரி சரிங்களா. ஸோ தனுஷ்கோடியை கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சாங்சுரியா நோட்டிஃபை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கப்படும். டு ப்ரொடெக்ட் மைக்ரேட்டரி வெட்லாண்ட் பேர்ட்ஸ் சரிங்களா. முக்கியமானது ஃப்ளமிங்கோ சாங்சுரி, கிரேட்டர் ஃப்ளமிங்கோ சாங்சுரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பயோடைவர்சிட்டி பார்க் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் மெல்ச்சங்கம் திருவண்ணாமலை. பயோடைவர்சிட்டி பார்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும் ஸ்பேனிங் 1000 acres 1000 ஏக்கரில் டு ப்ரொடெக்ட் என்டேஞ்சர்ட் ட்ரீ ஸ்பீசிஸ் நேட்டிவ் டு தமிழ்நாடு. ஸோ இது முக்கியமானது. ஸோ என்டேஞ்சர்ட் ட்ரீ ஸ்பீசிஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறது ட்ரீ ஸ்பீசிஸ். அடுத்து மரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன். ஸோ 50 crore rupeesல எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. மரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் 50 crore rupees. ஸோ அந்த கிளைமேட் சேஞ்செல்லாம் ரொம்ப முக்கியமானது. கொஸ்டின்ஸு டெஃபினட்டாக கேட்கப்படும். அடுத்து டிரான்ஸ்போர்ட் சைடு பார்த்தோம்னா deployment of 1125 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இன் சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் மதுரை. ஸோ அங்கே 1125 EV பஸ்ஸஸ் டெப்ளாய் பண்ணப்படும். அதுக்கப்புறம் 2 மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் டெர்மினல்ஸ் அங்கேனா கெண்டிலே, இன்னொன்று வாசம்பேட்லையும் 550 crore ஈச், மொத்தம் 100 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் சென்னை மெட்ரோ ரயில் பார்த்தோம்னா ஸோ இங்கே கோயம்புத்தூர்லையும் அதுக்கப்புறம் மதுரையிலையும் கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ப்ராஜெக்ட் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா அவினாசி ரோடு அண்டு சத்தியமங்கலம் ரோட்லையும், மதுரையில் திருமங்கலம் டு
ஒத்தக்கடை காரிடார், திருமங்கலம் டு ஒத்தக்கடை காரிடாரில் மதுரையில். ஸோ கோயம்புத்தூர் ரெண்டு மதுரை ரெண்டு இடத்துலையும் கொண்டு வரதுக்காக காஸ்ட் வந்து எஸ்டிமேஷன் வந்து 10,740 crore அண்ட் 11,368 crore. ஸோ கிட்டத்தட்ட 20,000 கோடி வருது நமக்கு. ஸோ யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவலுக்காக. அதுக்கப்புறம் சென்னை மெட்ரோடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏர்போர்ட் மெட்ரோ டு கலைஞர் சென்டினரி பஸ் டெர்மினலு. இது இந்த அமௌண்ட்டு கிலோமீட்டர்ஸ்லாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இல்லை. கோயம்பேடு லைன் எக்ஸ்டென்ஷன் டு பட்டாபிரம் வயா ஆவடி வரைக்கும். பூனமல்லி டு சுங்குவார் சத்திரம், பூனமல்லி டு சுங்குவார் சத்திரம் எக்ஸ்டென்ஷன். அதுக்கப்புறம் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர் ஃபார் தாம்பரம் டு வேளச்சேரி 21 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் டு ஹைகோர்ட்டு 6 கிலோமீட்டருக்கான அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காங்க. தாம்பரம் டு வேளச்சேரி 21 கிலோமீட்டர், லைட் ஹவுஸ் டு ஹைகோர்ட்டு 6 கிலோமீட்டர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா. எதுக்காகனா 160 km/h ஸ்பீட் எஸ்ஹெச்ஆர் அப்படின்னா சப்அர்பன் ஹை ஸ்பீட் ரயில்வே. ஸோ இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ரூட் பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு திண்டிவனம் விழுப்புரம், அதுக்கப்புறம் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர், இன்னொன்று கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் வரைக்கும். ஸோ கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் வரைக்கும் சப்அர்பன் இந்த லோக்கல் ட்ரெயின் கொண்டு வரதுக்காக அந்த ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷன் வில் கண்டக்ட் ஃபீசிபிலிட்டி ஸ்டடிஸ். ஸோ அகைன் இன்னொரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்காக, அதாவது ரோப்பே அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கெங்கன்னா மாமல்லபுரம், உதகமண்டலம், கொடைக்கானல். ஸோ அந்த ஹில் ஏரியாஸில் ரோப் மூலமாக அந்த கேபிள் கார்ஸ் மூலமாக கனெக்ட் பண்ணி பார்க்கக்கூடியதுக்கு அதுக்கு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க மாமல்லபுரம், உதகமண்டலம், கொடைக்கானலில். நெக்ஸ்ட்டு வந்து ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட். ஸோ இது வந்து 120 வில்லேஜ் நாலேஜ் சென்டர்ஸ் வில் பி கன்ஸ்ட்ரக்டட். அமௌண்ட் வந்து 117 crore டு என்ஹான்ஸ் எஜுகேஷன் அண்ட் டிஜிட்டல் அக்சஸ் இன் ரூரல் ஏரியாஸில். சரிங்களா. 120 வில்லேஜ் நாலேஜ் சென்டர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். அதுக்கப்புறம் 65 crore ஃபார் அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்காக 65 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நன்னிலம் உமன் லேண்ட் ஓனர்ஷிப் ஸ்கீம். ஸோ அது வந்து நன்னிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய land ownership scheme, அதாவது to empower women agricultural workers from scheduled caste and scheduled tribe communities by making them land owners கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 20 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 1% தான் உங்களுக்கு. அதே மாதிரி ரிஜிஸ்டர்ட் இந்த நேம் ஆஃப் உமன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும். அசட்ஸ் வேல்யூட் அப் டு 10 lakh வரைக்கும் வச்சுக்கோங்க. 10 lakh உள்ள இருந்ததுன்னா 1% ஃபீஸில் அந்த உமனுடைய பேரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அடுத்து தொல்குடி திட்டம், தொல்குடி ஸ்கீம். ஸோ தொல்குடி ஸ்கீம் வந்து அந்த ட்ரைபல் ஏரியாவில் பேசிக் கம்யூனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் தொல்குடி ஸ்கீம். 1000 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க ஓவர் 4 years. ஸோ டோட்டலாகவே 1000 crores. அதில் இந்த வருஷத்துக்கு 250 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து டு ரெகனைஸ் அண்ட் என்கரேஜ் பஞ்சாயத் தட் ப்ரொமோட் சோசியல் யுனைட்டி. சரிங்களா. ஸோ சோசியல் யுனைட்டி ப்ரொமோட் பண்ணக்கூடிய பஞ்சாயத்துக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. சோசியல் ஹார்மனி பஞ்சாயத்து அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது 10 வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் தாயுமானவர் திட்டம். சரிங்களா. ஸோ அதாவது தாயுமானவர் திட்டம்ங்கிறது நமக்கு வந்து என்ன, ஒரு பாவர்ட்டி எராடிகேஷன் ஸ்கீம் தான் தாயுமானவர் திட்டம். ஸோ வறுமை ஒழிப்பு திட்டம். அதுக்காக 50,000 புவரஸ்ட் ஃபேமிலிஸ் வந்து அந்த 50,000 poorest families with children who lost both parents. ஸோ 2 பேரண்ட்ஸும் இழந்த குழந்தைகளுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டாக 2,000 rupees வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க until they turn 18 வரைக்கும். சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் ட்ரைபல் லிவ்லிவுட் பாலிசி வில் பி டெவலப். சரிங்களா. ட்ரெடிஷ்னல் ட்ரைபல் நாலேஜ் while enhancing biodiversity. ஸோ பயோடைவர்சிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ட்ரைப்ஸோடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜ் வந்து பயன்படுத்துறதுக்காக ட்ரைபல் லிவ்லிவுட் பாலிசி வில் பி அனௌன்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் நமக்கு வந்து அதிகபட்சமாக எதுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து 55,261 crore rupees வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. எஜுகேஷனுக்கு அப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 34,396 crore rupees. ஸோ அடுத்து ரூரல் 29,465 crore rupees வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதிகபட்சமாக ஒதுக்கக்கூடியது எஜுகேஷன், அப்புறம் அர்பன் டெவலப்மெண்ட், அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ எஜுகேஷனில் 55,261 crore வந்து எஜுகேஷனில், அதில் வந்து அதிகமாக ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டு தான், ஸ்கூல் எஜுகேஷன் தான் அதிகமாக ஒதுக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹையர் எஜுகேஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ். சரிங்களா.
differently abled people. To encourage employment of differently abled persons in private sector, government will offer a wage subsidy of 2000 per person per month for 1 year to every private firm that employs at least 10 differently able பர்சன்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி 10 டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ் எம்ப்ளாய் பண்ணுதுன்னா அந்த பர்சன்ஸை கூடிய மந்த்லி சேலரியில் 2000 ருபீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க, ஃபார் 1 இயருக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு டூரிசம் சைடு பார்த்தோம்னா தமிழ்நாடு டூரிசம் ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷன் ஆக்ட். ஸோ அந்த ஆக்ட் வந்து கொண்டு வரப்படும். அதுக்கப்புறம் எக்கோ பார்க் 52 ஏக்கரில் ரேஸ் கோர்ஸ் ஏரியா உதகமண்டலத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படும். 70 crore ருபீஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எக்கோ பார்க் 52 ஏக்கர் உதகமண்டலத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக 70 crore ருபீஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹேண்ட்லூம்ஸ் கைத்தறின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவர்லூம் மாடர்னைசேஷன் ஸ்கீம். ஸோ இதற்காக 50 crore வந்து ஒதுக்கியிருக்காங்க. கேபிட்டல் சப்சிடிஸ் டு அப்டேட் 3-year ஓல்டு பவர்லூம்ஸ் இன்டூ மாடர்ன் ஒன்ஸ் ஃபார் ஹை வேல்யூ ஃபேப்ரிக் ப்ரொடக்ஷன். சரிங்களா? ஸோ 3 வருஷமான அந்த பவர்லூம்ஸில் மாடர்னைசேஷன் பண்ணுறதுக்காக கேபிட்டல் சப்சிடி கொடுக்க 50 crore ருபீஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லூம் சப்போர்ட் ஸ்கீம். இதில் வந்து அடிஷ்னல் 10 crore டு ஹேண்ட்லூம் வியூவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் கிரெடிட். ஸோ அந்த கோஆப்ரேட்டிவ்ஸுக்கு 10 crore வந்து கொடுப்பாங்க அடிஷ்னலாக. நெக்ஸ்ட் தமிழ்நாடு டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மிஷன் 15 crore rupees to promote technical textiles and encourage investment in this sector. நெக்ஸ்ட் மிசலேனியஸ். ஸோ மிசலேனியஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒன்று பார்த்துருவோம். ரெனோவேஷன் ஆஃப் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஸ்டேட் 150 crore ருபீஸ் ஒதுக்கிடுவாங்க. 17 ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெனோவேட் பண்ணுறதுக்காக 150 crore ருபீஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள் 125 crore ஃபார் ரெஸ்டோரேஷன் ஆஃப் டெம்பிள்ஸ் ஓவர் 1000 years ஓல்டு. 1000 வருடங்களுக்கு பழமையான கோயில்களை புதுப்பிக்கிறதுக்காக 125 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து டான்ஸானது என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஹைவே அத்தாரிட்டி. ஸோ நகாய் இருக்கு இல்லைங்களா? ஸோ NHAI மாதிரி இது வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு ஏஜென்சி. ஸோ இங்கே வந்து 14.2 கிலோமீட்டர் எலிவேட்டட் ரோட் ஃப்ரம் திருவான்மையூர்லேருந்து முத்தண்டி வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக 2100 crore ருபீஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதல்வரின் காக்கும் கரங்கள் அப்படிங்கிற ஸ்கீம். இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்காக 400 எக்ஸ் சர்வீஸ் மேன் வில் பி பெனிஃபிட்டட் இன் 2025. சரிங்களா? ஸோ அப் டு 1 crore ருபீஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் பேசஞ்சர் போட்ஸ் வில் ஆப்ரேட்டட் ஃப்ரம் சின்னமுட்டம் போர்ட் ஆஸ் அ செகண்ட் டெர்மினல் டு திருவள்ளூர் ஸ்டாச்சு. சரிங்களா? திருவள்ளூர் சிலைக்கு போகிறதுக்காக செகண்ட் டெர்மினலாக சின்ன முட்டம் போர்ட்லேருந்து பேசஞ்சர் போட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. அடுத்தது செப்பரேட் ஹீட் வேவ் ஆக்ஷன் பிளான் வில் பி டெவலப் ஃபார் 11 சிட்டிஸ்க்காக. செப்பரேட் ஹீட் வேவ் ஆக்ஷன் பிளான். Next, Tamil Nadu State Institute of Disaster Management will be established in Chennai at a estimated cost of 50 crore. Tamil Nadu Institute of Disaster Management TNSIDM சென்னையில் 50 crore ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தமிழ்நாடு இன் கொலாபரேஷன் வித் இன்னோவேஷன் ஹப் ஆஃப் ஆர்பிஐ இன்னோவேஷன் ஹப்பில் கொலாபரேட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் த்ரூ வேரியஸ் பேங்க்ஸ் இன் ஸ்டேட். ஸோ யூனிஃபைட் லெண்டிங் இன்டர்ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக ஆர்பிஐயுடைய இன்னோவேஷன் ஹப்போட கொலாபரேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ஃபார் மேஜர் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸ். முக்கியமான ஸ்கீம்ஸுக்கு வந்து எவ்வளோ ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மேஜர் ஆன்கோயிங் ஸ்கீம்ஸுக்கான அலோகேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கீம் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு 13,807 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுமை பெண்ணுக்கு 420 கோடி, தமிழ் புதல்வனுக்கும் 420 கோடி. ஸோ ரெண்டுமே வந்து சேம் தான். சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கு 600 crore. சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2க்கு 4,807 crore. ஸோ 4,807 கோடி மெட்ரோ ஃபேஸ் 2க்கு. கலைஞர் கனவு இல்லத்துக்கு 1000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. 1000 கோடியாக ஒதுக்கியிருக்காங்க. 3,500 கோடியில் ஒதுக்கியிருப்பாங்க. ஓகே, செக் பண்ணிப்போம். அடுத்து கலைஞருடைய ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ காவியா டிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு வந்து 202 கோடி. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஃபேஸ் 2க்கு வந்து 500 கோடி. அடுத்து சிங்கார சென்னை 2.0க்கு 850 கோடி. பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு 1000 கோடியும், பெருந்தலைவர் காமராசர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு 600 கோடி. சரிங்களா? ஸோ பேராசிரியர் அன்பழகனா ஸ்கூல் டெவலப்மெண்ட்டு, காமராசர் ஐயா பேரில் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு 600 கோடி. நான் முதல்வனுக்கு 150 கோடி. இன்னொரு காப்போம் நம்மை காக்கும் 48க்கு 100 கோடி. சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் யூனிட் ஸ்கீமுக்கு 1461 crore 1461
61 கோடி. சிஎம் சிஹெச்ஐஎஸ் தோல்குடி திட்டத்துக்கு 255 கோடி. அயோத்திதாச பண்டிதர் ஹாபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீமுக்கு 250 கோடி, 280 crore rupees. சரிங்களா? அந்த தொல்குடி அப்படிங்கிறது ட்ரைப்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பேசிக் கம்யூனிட்டிஸ் கொடுக்கக்கூடியது. அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்கிறது ஷெட்யூல்ட் காஸ்ட் இருக்கக்கூடிய அவங்க ஏரியாவுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் இது. நெக்ஸ்ட் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீமுக்காக 170 crore rupees. சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆதி திராவிடர் ட்ரைபல் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் தான் சிஎம் அரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 75 crore rupees வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இதோட பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓவருங்க. நெக்ஸ்ட் வந்து 2024க்கான எக்கனாமிக் சர்வே வந்து பார்க்கணும். ஸோ எக்கனாமிக் சர்வே வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது 2024க்கான டேட்டா. ஸோ எக்கனாமிக் க்ரோத் அண்ட் ரிசிலியன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், குளோபல் எக்கானமி போஸ்டர் 3.33% க்ரோத் இன் 2023. ஸோ குளோபல் எக்கானமியை 2023 3.33% தான் இருந்தது. ஸோ இந்தியன் எக்கானமி ரெக்கார்டு 7.61% க்ரோத் இன் 2022, 9.19% இன் 2023. ஸோ இது வந்து இந்தியன் எக்கானமி சொல்லியிருக்காங்க. 2024 7.61, 2023 9.19%, 2024 6.48% இருந்திருக்குது இந்தியாவுடைய எக்கானமி. ஸோ தமிழ்நாடு எக்கானமி பார்த்தீங்கன்னா அச்சீவிங் 8% ஆர் மோர் க்ரோத் சின்ஸ் 2021. 2021 8% இல்லை அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஜிடிபி இருந்துகிட்ருக்குது. 2024 பார்த்தீங்கன்னா எபோவ் 8% க்ரோத் வந்து இருந்திருக்குது. சரிங்களா? ஸோ 4% ஆஃப் இந்தியாவுடைய லேண்ட் இருக்குது, 6% ஆஃப் பாப்புலேஷன். தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்டட் 9.21% ஆஃப் நேஷனல் ஜிடிபி. சரிங்களா? ஸோ இந்தியாவோட லேண்டில் 4%, பாப்புலேஷனில் 6%, பட் நேஷனல் ஜிடிபியில் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம்னா 9.21% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ ஜிஎஸ்டிபி அட் கரண்ட் ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா 27.22 lakh crore இன் 2023. ஸோ 2023 27.22 lakh crore இருந்துட்டு இருக்குது. ஸோ நாமினல் க்ரோத் ரேட்டுங்கிறது 13.71%, ரியல் க்ரோத் ரேட்டு 8.33%. ஸோ நாமினல் growth rate 13.71%, real growth rate 8.33%. So next, Tamil Nadu is a major exporter of automobile, auto components, textiles and leather உடைய major exporter. 2022 Tamil Nadu per capita income பார்த்தீங்கன்னா 2.78 lakh. ஸோ இது வந்து 1.6 times higher than national average. ஸோ நேஷனல் ஆவரேஜ் 1.69 lakh. சரிங்களா? ஸோ அதை விட 1.6 times அதிகமாக இருக்குது. 2.78 lakh தான் தமிழ்நாடுடைய பர் கேபிட்டா இன்கம். ஸோ பர் கேபிட்டா இன்கம் வச்சு பார்க்குறப்ப 4th largest ஸ்டேட் தமிழ்நாடு, 4வது இடத்துல இருக்குது பர் கேபிட்டா இன்கம் வச்சு பார்க்குறப்ப. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்டோரல் கான்ட்ரிபியூஷன். செக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் தான் அதிகமாக இருக்குது, 53.63%, இண்டஸ்ட்ரி 33.37%, அக்ரிகல்ச்சர் 13%. ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 13% தான். அந்த மேனுஃபேக்சரிங் ஜிவிஏ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 8.33%, கன்ஸ்ட்ரக்ஷன் 9.03. ஸோ மேனுஃபேக்சரிங் 8.33, கன்ஸ்ட்ரக்ஷன் 9.03. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேனுஃபேக்சரிங்கை விட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு கான்ட்ரிபியூட்ஸ் 11.90% டு இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் ஜிடிபி. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு ஜிடிபி 8.33%, மேனுஃபேக்சரிங்கில் ஸோ வந்து இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது 11.90% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதே மாதிரி எம்எஸ்எம்இஸ், அதாவது உதயம் அப்படிங்கிற அந்த போர்ட்டல், வெப்சைட் போர்ட்டல். ஸோ எம்எஸ்எம்இஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான போர்ட்டல். இந்த போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட எம்எஸ்எம்இஸ் கவுண்ட் பார்த்தோம்னா 35.56 lakh. ஸோ 35.56 லட்சம் எம்எஸ்எம்இஸ் எம்எஸ்எம்இஸ் வந்து உதயம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஹையஸ்ட் இன் இந்தியா. சரிங்களா? ஸோ இந்தியாவில் செகண்ட் ஹையஸ்ட்டாக எம்எஸ்எம்இஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். ஸோ இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா தமிழ்நாடு ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து 5.7%. சரிங்களா? ஸோ ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து எதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மானிட்டரி பாலிசி கமிட்டி மூலமாக. ஸோ அது வந்து என்ன டார்கெட் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டின் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 5.7%. ஸோ இந்தியாவுடைய ஆவரேஜ் வந்து 4.85%. ஸோ அதை விட அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்தியாவோட இன்ஃப்ளேஷனோட தமிழ்நாடு இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் இருக்குது, 5.7%. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் தான். இந்தியாவுடைய ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4.9%, தமிழ்நாடுடைய ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் 4.8%. ஸோ அரௌண்ட் 0.1% கம்மியாக இருக்குது இங்கே ரிட்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ 2023 தமிழ்நாடுங்கிறது 8th lowest ரிட்டைல் இன்ஃப்ளேஷன். ஸோ 8வது இடத்துல இருக்குது 8th lowest ரிட்டைல் இன்ஃப்ளேஷன் அமங் 20 மேஜர் ஸ்டேட்ஸில். ஸோ அர்பன் இன்ஃப்ளேஷன் வந்து 4.5, ரூரல் இன்ஃப்ளேஷன் 5.4. அர்பன் இன்ஃப்ளேஷன் 4.5, ரூரல் இன்ஃப்ளேஷன் 5.4. ஸோ அர்பனை விட ரூரலில் விலைவாசி அதிகமாக இருந்திருக்குதா பாருங்க. அர்பன் இன்ஃப்ளேஷன் கம்மியாக தான் இருக்குது, 4.5, ரூரல் இன்ஃப்ளேஷன் 5.4 இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எஃப்டிஐ பார்த்தோம்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எஃப்டிஐ இன்ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா
20,157 crore சரிங்களா. ஸோ 20,157 crore ருபீஸ் வந்து எஃப்டிஐ மூலமாக வந்திருக்குது. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மிஸ் 2024 அட்ராக்டட் 6.64 lakh crore. குளோபல் இன்வெஸ்டர்ஸ் உலகளாவிய முதலீட்டாளர் 2024 மூலமாக 6.64 லட்சம் கோடி வந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கானமி. அக்ரிகல்ச்சர் கான்ட்ரிபியூட் 1.5 lakh crore. ஜிஎஸ்விஏல 6% அக்ரிகல்ச்சர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் செக்டாராக இருக்குது அக்ரிகல்ச்சர். ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் செக்டார். ஃபுட் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 62% இருக்குது அந்த டோட்டல் கிராப் ஏரியாவில். மீதி இருக்கக்கூடிய 38% வந்து நமக்கு நான் ஃபுட் கிராப்ஸ். ஸோ ஃபுட் கிராப்ஸ் அப்படின்னா 62%, நான் ஃபுட் கிராப்ஸு 38%ஆகவும் இருக்குது. பேடை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனுடைய கிராப்பிங் பேட்டர்ன் அதுதான் வந்து ரொம்ப அதிகமாக கிராப் பண்ணப்படுது. ஸோ ஷேர் பார்த்தீங்கன்னா 32.1% இருக்குது. ஸோ சாரி, இப்போ 2019 ஸோ இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்குது 34.4% இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அட் கிளான்ஸ் 2024. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ஆயில் சீடு, கிரவுண்ட் நட் அண்ட் சுகர் கேனில் இது ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது. இது வந்து ப்ரொடக்டிவிட்டினா ஒரு ஹெக்டேரில் எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, கல்டிவேட் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் ப்ரொடக்டிவிட்டி. ஒரு ஹெக்டேரில் நமக்கு கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா. ஸோ அதாவது பாப்புலேஷன் டென்சிட்டி சொல்லுவோம் இல்லைங்களா, பிடி, அது மாதிரி இது வந்து ப்ரொடக்டிவிட்டியை வந்து நம்ம சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டியில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறோம் ஆயில் சீடு, கிரவுண்ட் நட்டு, சுகர் கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் இடத்துல மைஸ் ப்ரொடக்டிவிட்டி, தேர்டில் பேடி ப்ரொடக்டிவிட்டி சரிங்களா. ஸோ பேடியில் தேர்டு, செகண்ட் மைஸில் செகண்டு, ஃபஸ்ட்டு வந்து ஆயில் சீடு, கிரவுண்ட் நட், சுகர் கேனில் ஃபஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரொடக்டிவிட்டி தான் சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் வால்யூம் கிடையாது. அது நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். அடுத்து ஃபெர்டிலைசர் கன்சப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10.68 lakh மெட்ரிக் டன்ஸ் வந்து கன்சூம் பண்ணியிருக்காங்க 2023. ஸோ அக்ரிகல்ச்சரோட பவர் கன்சம்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு 17,957 மில்லியன் யூனிட்ஸு. ஸோ அக்ரிகல்ச்சர் கிரெடிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3.58 lakh crore வந்து கிரெடிட் கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ தமிழ்நாடு இஸ் த லீடிங் ஸ்டேட் இன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் டிஸ்பர்ஸ் பை கமர்ஷியல் பேங்க்ஸ் சரிங்களா. ஸோ அதில் லீடிங் ஸ்டேட் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் டிஸ்பர்ஸ் பண்ணதில். நெக்ஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர், லைவ் ஸ்டாக் அண்ட் ஃபிஷரிஸ் சரிங்களா. ஸோ 16.3 lakh hectares அண்டர் ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ். ஸோ அக்ரிகல்ச்சரில் அந்த தோட்ட காய் பயிர்களில் 16.3 lakh hectares வந்து பயிரிடப்படுது. ஸோ இதனுடைய ஜிஎஸ்விஏ பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்டாக், ஆடு மாடு கோழி வளர்ப்புலேருந்து வரக்கூடியது 1.35 lakh crore வந்து நமக்கு வருது. ஸோ அதே மாதிரி லைவ் ஸ்டாக்காக கான்ட்ரிபியூட்ஸ் 5.41% ஆஃப் தமிழ்நாடு டோட்டல் ஜிவிஏ. ஸோ கிராஸ் வேல்யூ ஆர்டரில் 5.41% லைஃப் ஸ்டாக்லேருந்து வரக்கூடியது. ஸோ தமிழ்நாடு செகண்ட் இன் எக் ப்ரொடக்ஷன் அண்ட் 6th இன் மீட் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. ஸோ எக் ப்ரொடக்ஷனில் செகண்ட் இடத்துல இருக்குது, மீட் ப்ரொடக்ஷனில் 6th இடத்துல இருக்குது சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. எக் ப்ரொடக்ஷனில் செகண்டு, மீட் ப்ரொடக்ஷனில் 6th பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது. ஸோ ஃபிஷிங் அண்ட் அக்வா கல்ச்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து கிராஸ் வெளியாடரில் less than 1% தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. எக்ஸ்போர்ட் மூலமாக 1.34 lakh tons ஆஃப் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அதன் மூலமாக 6,854 crore rupees வந்து நமக்கு தமிழ்நாடுக்கு வந்திருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இன் மோட்டார் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன், வீரிங் அப்பேரல், லெதர் ப்ராடக்ட்ஸ் சரிங்களா. ஸோ இதிலெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். ஸோ மோட்டார் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷன், வீரிங் அப்பேரல், லெதர் ப்ராடக்ட்ஸில் ஃபஸ்ட்டில் இருக்குது. செகண்ட் இன் டெக்ஸ்டைல்ஸ், மிஷினரி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். டெக்ஸ்டைல், மிஷினரி, எலக்ட்ரானிக்ஸில் செகண்ட் இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 33.31% எங்கேஜ்டு இன் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸில் எங்கேஜ் பண்ணியிருக்காங்க 33.31%. ஸோ அதுலேயும் வந்து 15.97% மேனுஃபேக்சரிங்கும் 17.2% கன்ஸ்ட்ரக்ஷனும் சரிங்களா. அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது அதிகமாக எம்ப்ளாயிஸும் ஒர்க் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் அதே மாதிரி ஜிவிஏவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அதிகமாக ஷேர் பண்ணும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது நமக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேபிட்டல் டெவலப்மெண்ட்டுக்கு அது ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது. கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே தானே பார்த்தோம் பாருங்கள். ஸோ மேனுஃபேக்சரிங் வந்து 8.33% க்ரோ ஆகுது. கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 9.03% க்ரோ ஆகிட்டு இருக்குது சரிங்களா. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் அதிகமாக இருக்காங்க. எம்ப்ளாயர்ஸும் 17.2%, மேனுஃபேக்சரிங் 15.97%. ஸோ ஓவராலாக இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸில் 33.31%. ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் செக்டார் அண்ட் பேங்கிங் சைடு பார்த்தோம்னா அர்பன் ஒர்க் ஃபோர்ஸ் இன் சர்வீஸ் செக்டாரில் வந்து 54.63%, இந்தியாவுடையது 58.07%. தமிழ்நாடுடைய கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்களோ ஸோ அதில் எவ்வளோ கிரெடிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம்னா 109.02
109.2%, அதாவது 109.2%. 2019 இப்போ வந்து 117.7% இருக்குது சரிங்களா. ஸோ அப்படின்னா 117 100 டெபாசிட் பண்ணால் 117 கடன் வந்து கொடுக்குறாங்க. 100 டெபாசிட் பண்ணால் 117 கடனாக கொடுக்கப்படுகிறது. ஸோ தான் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 117.7% இப்போ இருக்குது. அதே கிரெடிட் டு சர்வீஸ் செக்டார். ஸோ அந்த சர்வீஸ் செக்டாருக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடியது பார்த்தோம்னா 4.46 lakh crore வந்து கிரெடிட் கொடுக்குறாங்க. ஸோ அதேமாதிரி தமிழ்நாட்டில் 24,390 ஏடிஎம்ஸ் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் இன் இந்தியாவிலே அதிகமான ஏடிஎம்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான். 24,390 ஏடிஎம்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. நெக்ஸ்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் ஹியூமன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா LFPR லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அதாவது 15 to 59 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடியவங்க 64.6%. ஸோ இந்தியாவுடையது 64.3% சரிங்களா. ஸோ தமிழ்நாடு 64.6% இருக்குது லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டில். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ் SPI, அதுக்கப்புறம் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ GRலையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருக்கோம். செகண்டில் பார்த்தீங்கன்னா லோ இன்ஃபேன்ட் மொர்டாலிட்டி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது. லோ பர்த் ரேட்டு, லோ பாவர்ட்டி. ஸோ இதில் வந்து செகண்ட் இடத்துல இருக்குது தமிழ்நாடு. தேர்டு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ் அண்டு ஹெல்த் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் SDGலையும் நம்ம வந்து தேர்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ சோஷியல் செக்டாருக்கான எக்ஸ்பெண்டிச்சர் செலவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.16 lakh crore. தமிழ்நாடு பாவர்ட்டி ரேட் ஸோ 2005 பார்த்தீங்கன்னா 36.54% இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து 2022 1.43% வந்து இருக்குது சரிங்களா. ஸோ தமிழ்நாடு பாவர்ட்டி ரேட்டு 2022 1.43% இருக்குது. ஸோ தமிழ்நாடு ரேங்க்ஸ் 4th among major states in average monthly per capita consumption and annual per capita இன்கமில் தமிழ்நாடு 4th இடத்துல இருக்குது. ஸோ 4th major state in average monthly per capita income அண்டு ஆனுவல் per capita இன்கமில் 4th இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஸோ எஜுகேஷன் அண்ட் ஹையர் செகண்டரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, அதாவது ஷேர் ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் என்ரோல்மெண்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 5.24% தமிழ்நாட்டில் தான் என்ரோல் பண்ணுறாங்க. ஸோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷா, ஸோ இது வந்து ஸ்கூல்ஸ்க்கானது எலிமெண்ட்ரி ஸ்கூலு, செகண்டரி, ஹையர் செகண்டரி சொல்லி பார்த்தோம்னா எலிமெண்ட்ரி 1 to 8 வரைக்கும், 9 to 10 செகண்டரி, ஸோ 11 to 12 ஹையர் செகண்டரி. ஸோ எலிமெண்ட்ரியில் சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இது வந்து இந்தியாவுடையது. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு டேட்டா மட்டும் மனப்பட வச்சுக்கோங்க. ஸோ எப்படியுமே வந்து இந்தியாவை விட தமிழ்நாடு வந்து எல்லா இந்த 3 இதுலேயுமே வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எலிமெண்ட்ரியில் 98.4%. இது வந்து முக்கியமானது கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 98.4% எலிமெண்ட்ரி. செகண்டரி 97.5%, ஹையர் செகண்டரி 82.9%. இது பாருங்கள், இது வந்து அப்படியே குறைஞ்சிட்டே தான் வரும். ஸோ எலிமெண்ட்ரியில் அதிகமாக இருக்காங்க 98.4, செகண்டரி வரும்போது குறைஞ்சிருது 97.5, அப்புறம் ஹையர் செகண்டரி போகிறப்ப 82.9% இருக்காங்க. ஸோ டீச்சர் பீப்பிள் ரேஷியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ மாணவர்களுக்கு எவ்வளோ டீச்சர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுலையும் ஹையர் தென் நேஷனல் ஆவரேஜை விட இந்தியா வந்து ஹையராக தான் இருக்குது பிரைமரி அண்டு செகண்டரி எஜுகேஷனில். ஸோ அதேமாதிரி தமிழ்நாடு ரேங்க் செகண்ட் இன் ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் SEQI நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுது. அதில் செகண்ட் இடத்துல இருக்குது. ஸ்கோர் வந்து 73.4%. அப்போ ஃபஸ்ட்டு யாருன்னா கேரளா தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க சரிங்களா. ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதில் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேரளா, செகண்டு தமிழ்நாடு இருக்குது. அதேமாதிரி ட்ராப் அவுட் ரேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 4.5% வந்து ட்ராப் அவுட் ரேட் இருக்குது செகண்டரி எஜுகேஷனில். ஸோ டாப் 100 யூனிவர்சிட்டிஸில் 8 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி டாப் 50 ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் 3 ஃப்ரம் தமிழ்நாடு, 3 தமிழ்நாட்டில் இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இன் இந்தியாவிலே அதிகமாக இருக்குது 506 இன்ஜினியரிங் காலேஜஸ். அதுக்கப்புறம் அதேமாதிரி பாலிடெக்னிக் காலேஜ் பார்த்தீங்கன்னா 492 இருக்குது. இதுவும் வந்து ஹையஸ்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் அதிகபட்சமாக இருக்கக்கூடியது. ஸோ ஹெல்த் கேர் அண்ட் பப்ளிக் வெல்ஃபேரில் பார்த்தோம்னா தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd இன் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அமங் மேஜர் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சியில் தமிழ்நாடு ரேங்க்ஸ் 3rd 3வது இடத்துல இருக்குது. ஸோ அந்த மேஜர் ஹப் ஃபார் மெடிக்கல் டூரிஸ்ட்டுக்கு ஒரு மேஜர் ஹப்பாக இருக்குது சென்னை. 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ கரண்ட்லி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிள் சைட் பார்த்தோம்னா ஸோ சைக்ளோன்ஸ், முக்கியமான சைக்ளோன்ஸ் பார்த்தோம்னா வரதா 2016, ஒக்கி வந்து 2017, கஜா 2018, விஜாங் 2023, அதுக்கப்புறம் ஃபிங்கல் வந்து 2024 வந்து இந்த ஸோ இந்த ஃபிங்கல் ஃபைல் வந்து சவுதி அரேபியா நேம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக ஃப்ளட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2015 அண்ட் 17 மேஜர் ஃப்ளட் வந்திருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் பார்த்தீங்கன்னா 0.68 டிகிரி செல்சியஸ் பர் செஞ்சுரி. ஸோ 100 ஆண்டுக்கு ஒரு முறை 0.68 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனுவல் ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆனுவல் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது டிக்ளைனிங் ட்ரெண்டில் இருந்துட்டு இருக்கு. அதே வந்து நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன சொல்லுவோம், ஃபிஸ்கல் டெபிசிட்டும் நமக்கு டிக்ளைனிங் ட்ரெண்டில் தான் இருக்கும் சின்ஸ் 2021 ஸோ கிளைமேட் ஸ்டுடியோ அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கிளைமேட் ஸ்டுடியோ சரிங்களா. ஸோ இது வந்து அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய CCDMல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டுடியோ தான் கிளைமேட் ஸ்டுடியோ சரிங்களா. 2019 இந்த சென்டர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுடைய ரிப்போர்ட் என்னன்னா, ஸோ எங்கெல்லாம் எந்தெந்த ஏரியாஸ்லாம் டிசாஸ்டருக்கு வல்னரபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுறது தான் இவங்களுடைய இந்த ஸ்டுடியோவுடைய
ஒர்க். ஸோ உங்கள் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ் வந்துட்டு ஹைலி வல்னரபுளாக இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ், ஸோ நார்த்து இந்த நார்த் ஈஸ்டர்னில் இருக்கக்கூடிய இந்த கோஸ்டல் ரீஜன்ஸு ஹைலி வல்னரபுளாக இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ வெஸ்டர்ன் காட்ஸு லோவர் வல்னரபிள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய தான் வெஸ்டர்ன் காட்ஸு லோவர் வல்னரபிள். அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது டீக்ரடேஷனில் இருந்துகிட்ருக்கு. சரிங்களா. ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸு டீக்ரடேஷன். சரிங்களா. ஸோ டீக்ரடேஷனாக அந்த காடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வருது. ஸோ டீக்ரடேஷனில் இருக்குது ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் கோஸ்டல் ரீஜன்ஸ் வந்து ஹைலி வல்னரபிள், வெஸ்டர்ன் காட்ஸு லோவர் வல்னரபிளில் இருக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து டீக்ரடேஷன் ஸ்டேஜில் இருக்கு. 1000 crore கிரீன் ஃபண்ட் டு பி செட் ஆஃப். 1000 கோடிக்கு கிரீன் ஃபண்டு செட்டப் பண்ணப்படும். தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து 2023 to 2030 வரைக்கும். ஸோ 2023 30 வரைக்கும் அதுக்கான ஆக்ஷன் பிளான், தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் வந்து லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ரேங்க் ஃபர்ஸ்ட் இன் நிதி ஆயோக் SDG 13 வந்து கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. ஸ்கோர் வந்து 81. தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் நிதி ஆயோக் SDG 13 கோல் கிளைமேட் ஆக்ஷன். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஸ்கோரு 81. அடுத்து ஃபியூச்சர் எக்கனாமிக் அவுட்லுக், அதாவது ப்ரொஜெக்டட் GSDP பை 2030. ஸோ 2030 ஜிடிபி எவ்வளோ கொண்டு வரணும்னு ப்ரொஜெக்ட் பண்ணிக்காங்கன்னா 45 lakh crore, அதாவது $1 trillion எக்கானமி பை 2030 கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் வந்து ப்ரொஜெக்ஷன் ஸ்டேட் பண்ணி அதை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட நமக்கு வந்து பட்ஜெட்டு வந்து எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே வந்து ஓவர்